Hi guys, a very good evening. A very good evening everyone. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி உடைய ஃபுல் கேலண்டர் வந்து விட்டுருந்தாங்க. சரிங்களா? ஆனுவல் கேலண்டர் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஹெச்எஸ்எல்லோட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் இதில் சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்லேயுமே என்ன இருக்கும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, நிறைய இருக்கும் சரிங்களா, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸஸ்லாம் வேகன்சி இருக்குமா, ஸோ அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறது தான் யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வேலை. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எஸ்எஸ்சி ஓகே எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லுவோம். கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் சொல்லுவோம். ஹையர் செகண்டரி லெவல்னு சொல்லும்போது இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தா போதும் சரிங்களா. 12th பாஸ் என்ன பண்ணுவோம், இது அடுத்து எம்டிஎஸ்னு போறப்போ 10th முடிச்சிருந்தா போதும். இதை விட ஹையர் லெவல்ல போறப்போ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சி ஏதோ ஒன்று, பிஎஸ்சியோ பிஇஓ ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஃபோக்கஸ் கொண்டு போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் உடைய ஃபோக்கஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ 2025ல நமக்கு எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல நமக்கு எக்ஸாம் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ 22nd ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது நோட்டிஃபிகேஷன் வரும். 21st மே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் ஜூன் ஜூலைல நமக்கு எக்ஸாம் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் எய்ம் ஹை தான் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஹையர் அப்படின்னா இதை விட அதிகமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஜிஎல் தான். ஸோ சிஜிஎலோட எக்ஸாம் டேட் எப்போ இருக்க போகுதுன்னா ஜூனில் தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் என்னது மே ஜூன் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுன்னா ஓகே இது வந்து சிஜிஎலோட தான் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை. இதுவே சிஹெச்எஸ்எல்லோடது பார்த்தீங்கன்னா சிஜிஎலோடது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஜூன் ஜூலைல இருக்குன்னு சொல்லிட்டோம். இதே நமக்கு சிஹெச்எஸ்எல்லோடது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தே கண்டினியூஸாக நடக்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஆகஸ்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜூலை டு ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆல்வேஸ் என்னன்னா எய்ம் ஹைன்னு தான் சொல்லுவேன். ஸோ எய்ம் ஹை சொல்லும் போது ஆல்வேஸ் என்னன்னா சிஜிஎலுக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்கிடுங்க. ஸோ ஜூன்ல எக்ஸாம் இருக்குன்னா நம்ம கிட்ட ஒரு சாலிடா ஒரு 6 மாசம் இருக்கு. ஸோ ஒரு 3 மாசம் நீங்க எதுக்கு எடுத்துக்கோங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கோங்க. 3 மாசம் அதாவது 2.5 மாசத்துலயே முடிச்சிட முடியும். பட் ஒரு வேளை உங்களுக்கு டிலே ஆகுது, லேட் ஆகுது, டைம் எடுத்து பொறுமையா நிதானமா படிக்கிறீங்கன்னாலுமே ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்க. 3 மாசத்துக்கு மேல எடுக்காது சரிங்களா. ஸோ 3 மாசத்துல சிலபஸை முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 months என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் ஓடுது அப்படின்னா வெறும் சிஜிஎல் ஓடுதுன்னு கிடையாது சரிங்களா. சிஜிஎல் உடைய ப்ரீவியஸ் இயர் மட்டும் கிடையாது. அடுத்து என்னென்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நடந்திருக்கு, சிபிஓ எக்ஸாம் நடந்திருக்கு, எம்டிஎஸ் நடந்திருக்கு, சிஜிஎல் டிஓ2, சிஹெச்எஸ்எல் டிஓ2 சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸோட இதுவும் பார்க்கணும். மேம் நான் எழுத போகிறது சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் தானே, நான் எதுக்கு எல்லா எக்ஸாமும் பார்க்கணும்னா ஏன்னா அது எல்லாமே என்னது எஸ்எஸ்சி நடத்தினா அதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். அப்போ அதுல இருக்கிறதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயரோடது கண்டிப்பா கவர் பண்ணணும். அது இல்லாம என்ன பண்ணணும், மாக் டெஸ்ட்ன்றதை போடணும் ஓகேங்களா. ஃபுல் மாக் டெஸ்ட்டும் போடணும், செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் போடணும். ஸோ செக்ஷன் வைஸ் டெஸ்ட் ஃபுல் மாக் டெஸ்ட்லாம் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது இம்ப்ரூவ் ஆகும். என்ன சொல்லலாம், செக்ஷன் வைஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பிஒய்க்யூ போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடும் நாலேஜும் அதோட டீப் நாலேஜும் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அந்த மாதிரி அது எல்லாமே ரெண்டுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஃபைனல் ரிசல்ட்டில் என்னது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு கொடுக்க முடியும். ஸோ சிஹெச்எஸ்எல் உடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம்னா 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இது இல்லாம நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி தவிர மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 18 to 27 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஓகே. ஸோ இதில் மெயினாக நம்மளுடைய Tier 1 ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா Tier 1 இருக்கும்,
டியர் 2 இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ 3 லெவல் தான். டியர் 1, டியர் 2, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இன்டர்வியூ அது இதெல்லாம் கிடையாது, இவங்க கிட்ட போய் பேசணும், அவங்க கிட்ட போய் பேசணும், அது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் எழுதுறீங்களா, கிளியர் பண்ணீங்களா, வேலை கையில் இருந்தாங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் இருக்கும். டியர் 1 சரி, டியர் 2 சரி, ரெண்டுமே என்னது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டியர் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க். ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க். ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க். இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 50 மார்க். ஸோ மொத்தமாக 100 கொஸ்டின் 200 மார்க்கு 60 நிமிஷம். ஓகேங்களா? இது வந்து கம்போசிட் டைம் தான். ஸோ என்னது அவேர்னஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிச்சுன்னா இங்கே இங்கிலீஷ் போகலாம், இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிச்சுன்னா ரீசனிங் போகலாம். ஸோ மாற்றி மாற்றி எந்த இது வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்னது CHSL 2025 டியர் 1 பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியர் 2. டியர் 2 கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நாட் ஸோ மச். ஓகேங்களா? இந்த டியர் 1, அதாவது CHSLோட டியர் 1 இருக்கட்டும், CGLோட டியர் 1 இருக்கட்டும், எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே சிலபஸும் கூட தான். சரிங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டே. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே பேட்டர்ன், ஒரே சிலபஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செஷன் 1ல 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ன்ட்டு 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும். ஸோ மேக்ஸ் 30 கொஷின் 60 மார்க், ரீசனிங் 30 கொஷின் 60 மார்க். ஸோ மொத்தமாக 30 கொஷின் 60 மார்க் இல்லை, 30 கொஷின் 90 மார்க்ஸ். ஒரு மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கு 3 மார்க் இதில். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக மேக்ஸும் ரீசனிங் மட்டும் சேர்த்து 180 மார்க்ஸு. இதுக்கு மட்டும் 1 மணி நேரம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2, அதில் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 கொஷின். ஓகேங்களா? ஸோ இதுலேயே 120 மார்க் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஷின் 60 மார்க். ஸோ மொத்தமாக 180. இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், இது குவாலிஃபைங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் கேட்பாங்க. 15 கொஷின் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, 45 மார்க் மொத்தம். ஓகேங்களா? இதுக்கு தனியாக 15 நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் என்னது குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்கும். ஸோ இந்த 45 மார்க்குக்குன்னு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணாதான் இந்த மார்க்கை கன்சிடரே பண்ணுவாங்க. இதை கிளியர் பண்ணலன்னா இந்த மார்க்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், குவாலிஃபைங் தான், பட் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செஷன் 2. செஷன் 2ல ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு 3 இருக்கு. பார்ட் A யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா DU. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் அல்லது மினிஸ்ட்ரியை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இல்லாமல், ஓகேங்களா, டிஇஓஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு இன்னொன்று பார்ட் C பார்த்தீங்கன்னா LDC அல்லது JSA. ஓகேங்களா? லோவர் டிவிஷனலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் மட்டும்தான். ஸோ டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணலை, டைப்பிங் தெரியாதுன்னா பதட்டப்பட வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. 30 வேர்ட்ஸ்லேருந்து 30 வேர்ட் பெர் மினிட் அப்படின்றது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா 12 to 15,000 key depressions in 15 minutes நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டு வாங்கிக்கோங்க. எவ்வளோ, ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ 300 ரூபாவோ அதை தாண்டி இருக்காது. இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இந்த கீபோர்டு தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் இந்த கீபோர்டு தான் இருக்கும். நீங்கள் டைப்பிங் கற்றுக்கக்கூடிய அந்த கீபோர்டு எக்ஸாம் ஹாலில் இருக்காது. ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போகலாம். ஓகே, வெல் அண்ட் குட், ஃபிங்கரிங் வரும். பட் அது பத்தாது. நீங்கள் என்னது இந்த கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வச்சாலுமே 12 மினிட்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 12 மினிட்ஸில் முடிச்சுட்டு மீதி 3 மினிட்ஸ் உங்களுக்கு என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயாச்சும் விட்டுருக்கீங்களா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஓகேங்களா?
சரிப்பா. ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இருக்கீங்க, பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆல் கோர்சஸ் போயிட்டு, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு, தமிழ்நாடு போயிட்டு, தமிழ் எஸ்எஸ்சின்னு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எஸ்எஸ்சியோட ஃபவுண்டேஷன் பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதில் ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றதுனால எல்லாமே பேசிக்லேருந்து கவர் பண்ணணும். இதுதான் அதுதான் கிடையாது, பேசிக்லேருந்தா போகும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இது ஆப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் யார் எடுக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். ஸ்டடி பிளான் போயிட்டு நீங்கள் ஸ்டடி பிளான் எடுத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் யார் யார் எடுத்திருக்காங்க, என்ன ஏதுன்றது தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் மோர் ஆஃபர்ஸ்னு போகும். இந்த இடத்துல போயிட்டு Y350 அப்படின்ற கோடை என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் 17% ஆஃப் இருக்கும். இந்த ப்ராடக்ட் இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க, 2900 சம்திங் சொல்கிறாங்க. பட் இவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டாம். என்ன பண்ணுங்க, Y350 இந்த கோடை அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வாங்கிக்கலாம், 2400 சம்திங்க்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதனுடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் இருக்கும், அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், அதோட டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், சில இ-புக்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400, விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி சீப். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. Y350 கோடை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ guys so much. I'll see you guys tomorrow. Okay, bye bye, take care.